அவ தம்பியோட சேர்த்து அந்த பொம்மையையும் ககன் வீட்ல கொண்டு போய் சேர்த்துட்டான். அந்த பொம்மை நேரா நம்ம வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல சித்தி, அது நம்ம கைக்கு வந்தா போதும். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அது உன் கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ ஒரு அற்புதமான ஐடியாவை உருவாக்குறேன் பாரு. அது மூலமா அந்த பொம்மையும் பூமியை வளர்த்தவங்களோட பையனும் நேரா இங்க வந்துருவாங்க. நீ காதை கூர்மையா வச்சு கேளு, ஆச்சரியப்படுறதுக்கு கண்ணை பெருசாக்கிக்க. முதல்ல அந்த ஐடியா என்னன்னு சொல்லித்தோல. சிம்பிள் தாமா. அந்த ககனுக்கு போனை போட்டு, அடே பைத்தியத்துக்கு பிறந்த பைத்தியக்கார பயல, உன் வீட்டுல தங்கி இருக்கிறது யாரோ ஒரு அனாதை பைய கிடையாது, பூமியோட தம்பின்னு சொல்லிப்பாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உடனே அந்த ககன் பையன் பூமியோட தம்பிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். அதுக்கப்புறம் அந்த பையன் பொம்மைய தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வருவா. ஷாக் ஆயிட்டல்ல? இந்த சின்ன ஐடியா உனக்கு ஏன் தோணலன்னு நீ வெக்கப்படுறியா? வெக்கப்படுறேன் தான், எனக்கு தெரியும். இந்த மாதிரி விளங்காத ஐடியா நல்ல வேலை எனக்கு வரலையேன்னு உன்னை பார்த்து நான் வெக்கப்படுறேன். கழுத மாதிரி உன்னை மேய்ச்சிட்டு இருக்க பாரு, எனக்கு 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 தான் வெக்கமா இருக்கு. சரிதா, விடுமா. என் ஐடியால என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு பாப்போம். நம்ம போன் பண்ணி சொன்னா அந்த ககன் பூமியோட தம்பிய விரட்டி விட்டுருவான்னு நீ சொன்ன வரைக்கும் நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவன் நேரா கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல இறக்க மாட்டான், பூமிக்கு போன் பண்ணுவான். அப்ப பூமி அவ தம்பிய பத்தி சொன்னது யாரா இருக்கும்னு யோசிச்சான்னு வச்சுக்கோ, நம்ம தானே தெரிஞ்சு போயிடும். எதுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு அவளுடைய தம்பிய அந்த ககன் வீட்ல இருந்து வெளியே துரத்த நம்ம பிளான் பண்றோம்னு பூமி யோசிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பொம்மை மேல சந்தேகம் வந்துரும். இப்ப என்ன வேணும்? சரி, என் காதல் உங்களுக்கு வெறுப்பா தெரிஞ்சா விட்டுருங்க. இனி அந்த டாபிக் எடுத்துட்டு வர மாட்டேன். ஆனா என் அம்மாவோட கனவு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல மாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் அகாடமிய நம்ம 2 பேரோட பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த அகாடமிய ரன் பண்ணணும். அதுக்கு எனக்கு உங்களோட கோஆபரேஷன் தேவை மாமா. ஓஹோ, கொஞ்சம் முன்னாடி ஷூலேஸ் கட்டி விட்டல்ல, அப்ப கூட அதை நான் உதவின்னு நினைச்சேன். ஆனா அது உன்னுடைய தேவைன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஒன்னு கழுத்தை பிடிப்ப, இல்லனா காலை பிடிப்ப. இதான் உன்னோட குணம். உன் கூட சேர்ந்து நான் டான்ஸ் அகாடமி மட்டும் இல்ல, எதையுமே ரன் பண்ண முடியாது. அதுலயும் உனக்கு கோஆபரேட் பண்ணுவேன் மட்டும் நினைக்காத மாமா. தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத. இந்த அப்பாவித்தனமா முகத்தை வச்சுட்டு கேட்டா இந்த வாலாட்டுறதுக்கு ஒண்ணு சரி கிடையாது. பூமி, நீ எனக்கு மருமகளா வருவன்னு நினைச்சேன். நீ வந்திருந்தா என் விதி ஏதாவது மாறி இருக்குமோ என்னமோ. போயும் அந்த நட்சத்திரம் எனக்கு மருமகளா வந்துட்டா. என்ன அச்சத்த? அந்த நட்சத்திரா மாமியானே இவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கறது இல்ல. வேலைக்காரிக்கு சொல்ற மாதிரி இவளுக்கு வேலை சொல்லி வேலைக்காரி கிட்ட மூஞ்ச காட்டுற மாதிரியே காட்டுறா. கல்யாணம் ஆனதுனால நட்சத்திரா மீராத்தைக்கு மருமகளா ஆயிருக்கலாம். ஆனா செரிக்கு அபிஷியலா பொண்டாட்டி ஆகல. அதனாலதான் நக்ஷத்ரா கிட்ட இருக்கிற அந்த டாமினேஷன் போகவே இல்லை. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. பாட்டி, நீங்க பெரியவங்க, நீங்களே இதை புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நக்ஷத்ராவுக்கும் செரிக்கும் நடக்க வேண்டிய அந்த சடங்கு மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செரி தான் அவளோட புருஷங்கிற விஷயத்த அவ ஏத்துக்குவா. நம்ம மீரா அத்தையையும் தன்னோட மாமியார மதிக்க ஆரம்பிப்பா.
அப்போ நீ செரி நட்சத்திராவுடைய முதல் ரூபத்தை தான் சொல்றியா பூமி? ஆமா அத்தை. அதுக்கு அபூர்வா அண்ணி ஒத்துக்க மாட்டாங்கல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் முதலிரவு நடக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்கு அபூர்வா சித்தி எப்படி ஒத்துக்காம இருப்பாங்க? நீங்க நேரா போய் அப்பா கிட்ட பேசுங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு போய் பைத்தியம் மாதிரி பயப்படுறியே? பூமி சொன்னது கரெக்ட் தானே? வா போய் மாப்பிள்ளை கிட்ட கேப்போம். வா. அப்ப நீங்களும் என் கூட வாங்க. மாடி என்ன நடக்க போகுதோ? வணக்கம் சார். ப்ளீஸ் வெல்கம் டிஎஸ்பி சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ராத்திரி பண்ண ஃபோனுக்கு அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்கல. மத்தியானத்துக்கு மேலே தான் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க சொல்லிட்ட எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க தான் சார். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சார். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? எனிதிங் ஓகே சார். அபூர்வா. சரிங்க மாமா. சித்தி, சாருக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? இதோ வரேம்மா. சொல்லுங்க சார். அந்த எஸ்ஐயோட மர்டர் கேஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு இப்போ? எப்படியாவது அந்த மர்டர் பண்ணவனை பிடிச்சே ஆகணும் சார். அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எப்படியாவது அந்த மர்டர் பண்ணவனன்னு சொல்லாதீங்க சார். எப்படியாவது மர்டர் பண்ண அவளன்னு சொல்லுங்க சார். அதான் கரெக்டா இருக்கும். அம்மாடி, நீ கொடுத்தாதான் மரியாதையா இருக்கும். ஐயோ மறந்தே போயிட்டேம்மா. நேத்து ராத்திரி உன் கை சுலுக்கிக்குச்சுல, நானே கொடுத்துறேன். இந்தாங்க சார். தேங்க்யூ. அபூர்வா, கை சுலுக்கிருச்சா? ஒன்னும் ஆகாதுமா. பரவாயில்ல மாமா, வலி இப்ப பரவாயில்ல.